நண்பர்களே, சண்டே ஸ்பெஷல் போனஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா கபடி கேம் தான் விளையாட போகிறோம் நம்மளோட மினி PS5ல. ஸோ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இந்த கேமோட உண்மையான பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏதோ போட்டுருந்துச்சிங்க, மறந்து விட்டேன். உடனே பார்த்தீங்கன்னா டெசிடா ஆடாவோ டாடாவோ ஏதோ ஒரு கேமுங்க. ஸோ அந்த கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேமில் வந்து கேமுக்குள்ளே கேமு. ஸோ இதில் என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம போகிற வழியில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சரி ரைட்டு, இன்ட்ரோ ஓடிட்டுருக்கு போல். நம்ம சேனலுக்கே பெரிய இன்ட்ரோ இருக்குது, இதில் இந்த இன்ட்ரோ வேறையா, பரவாயில்ல போடுங்கப்பா அப்படின்ட்டு ரைட்டு அந்த இதாக போட்டிருக்கு பாருங்கள். டெசி டாடா டாடா கேம் ஆஃப் இந்தியான்னு போட்டிருக்கு. ஸோ இது ஹிந்திலையும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது, அப்புறம் லாங்குவேஜ்லாம் உள்ளே போய் பார்ப்போம். ஸோ ஓகே, இதில் என்னென்னமோ கேட்குது, நேம் உருவாக்குறீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து சும்மா கேம் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறக்காண்டி உள்ளே வந்து நேம்லாம் அடித்து செட் பண்ணி வச்சுருக்கோம். பட் இருந்தாலும் கேட்குறாங்க என்னன்னு தெரில. சரி ரைட்டு இருங்க, நம்ம வந்து ஏதோ ஒரு 4 3 ஏதோ ஒரு 2 ஏதோ இருக்குங்க, ஏதோ 4-5 லாங்குவேஜ் இருந்துச்சு, என்னன்னு தெரில, மறந்துட்டேன். சரி ரைட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா கதை விளக்கம் உள்ளே வந்தாச்சு. ஸோ இவன் வந்து எங்கேருந்து வந்திருக்கான் எல்லாமே நம்ம வந்து இவனே சொல்லுவான். இவனை ரைட்டு, நம்ம வந்து ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். ஓகே அதே அந்த காரை பார்த்துருப்பீங்க, நாயெலாம் குலைச்சிது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பீச்செல்லாம் தாண்டி கடலெல்லாம் தாண்டி வந்துட்டுருக்காப்புல கிராமத்துக்கு. ஸோ இது வந்து கிராமத்தை பேஸ் பண்ண கேமு, தமிழ்லேயே இருக்கும், நீங்களே கேளுங்க வாய்ஸை. ஆனால் அவங்க பேசும்போது நான் பேச மாட்டேன் இடையில. ஓகேவா கைஸ்? ரைட்டு, இப்போ இங்கே உட்காந்துருக்காங்க, வாங்க போவோம் அவங்கக்கிட்ட என்ன பேசுகிறாங்க இங்கே. நமஸ்காரம். ஓகே பேசுகிறாங்க. வணக்கம். பார்த்தீங்கன்னா மன்னிச்சுக்குங்க, இது 2ல் எது எப்போ சொல்லணும்னு எனக்கு தெரியாது, குழப்பம். ஆமாம், இது என்ன விளையாட்டு? ஏன் இதுக்கு முன்னாடி இந்த விளையாட்டை பார்த்ததே இல்லையா? இல்லை. எங்க இருந்து வரீங்க நீங்க? ஏதோ ஹீரோ கணக்கா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க. ஹீரோ கணக்காவா? எனக்கு புரியலையே. உங்களோட ட்ரெஸ் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஆமா, இந்த விளையாட்டை எப்படி விளையாடணும்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா? கவலைப்படாதீங்க, காசெல்லாம் வச்சு ஒன்றும் விளையாடல, எப்போ வேணும்னாலும் பயப்படாம வந்து விளையாடலாம். கேம் விளையாடுறீங்களான்னு கேட்டாங்க, நான் விளையாடலன்ட்டேன். ஏன்னா கேம் விளையாடணும், இந்த கேமில் என்னெல்லாம் இருக்குன்னு விளையாடணும்னு கேட்டிங்கன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போடுவோம். ஓகே ஓகே. அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு வேணும்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வந்து போடுவோம். ஓகே ஓகே. ஸோ நம்ம வந்து நம்மகிட்ட கேம் பிளேயில் வந்து வேணா கமெண்ட் பண்ணுங்க. இந்த தாட்டி இன்றைக்கி வந்து அதுக்குன்னு எந்த கேமுமே வந்து நான் ப்ளே பண்ண போகிறதெல்லாம் இல்லை. வேறு ஏதாவது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து டக்குன்னு விளையாண்டுருவோம். ஓகே ஆகே. ஓகே, இங்கே ஒருத்தர் பெரிய மனசவர் இருக்கார். ஸோ வாங்க அவர்கிட்ட போய் என்னென்னு பேசுகிறாங்கன்னு கேட்போம். ஓகே ரைட்டு. நமஸ்காரம். வணக்கம். மன்னிச்சுக்குங்க, இது 2ல் எது எப்போ சொல்லணும்னு எனக்கு தெரியாது, ஒரே குழப்பம். அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி, முதல்ல நீ யாருன்னு சொல்லு. என் பேர் அவினாஷ், நான் யூஎஸ்லேருந்து வரேன். என்ன இவ்வளோ தூரம்? இது என் தாத்தா பாட்டி பிறந்து வளர்ந்த ஊர், ஒரு தடவை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். ஓஹோ, நல்ல வேலை இப்ப வந்த. இன்னும் 1 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருந்தனா இந்த ஊரே அடையாளம் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. எல்லாத்தையும் தலைக்கீழா மாத்த திட்டம் போட்டிருக்கேன். நானும் தான். ஆமாம், உங்கள் பேர் என்னங்க? என் பேர் கர்ஜன் சிங், என்னை எல்லாரும் சிங்கையான்னு கூப்பிடுவாங்க. அப்படியா? உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் ஐயா. என் பேர் அவினாஷ். சரி வா, வந்து என்னோட ஒரு டீ குடி. இது என்ன பலகை? இதுவா? இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விளையாட்டு. அறிவாளிகள் மட்டும் விளையாடக்கூடியது. அவ்வளவு அறிவும் யுக்தியும் தேவை. அப்போ திறமையும் தேவைன்னு சொல்லுங்க. கண்டிப்பா. நல்லா புரிஞ்சுக்கிட்டு வேகமா ஆட ஒரு திறமைசாலியால மட்டும்தான் முடியும். என்ன, என்னோட விளையாட வரியா? புரியுது, இது எல்லாரும் விளையாடக்கூடிய விளையாட்டு இல்ல. ஆனா என்ன, பட்டணத்து பையனோட விளையாடணும் தான் எனக்கு ஆசை. முடிஞ்ச ஓவரா வாய் பேசுகிறாங்க, ஏதோ இவனுக்கு மட்டும் தான் விளையாட தெரியும் மாதிரி. சரி ரைட்டு, வெளியில் வந்தாச்சு. இந்த சைடு போய் பார்ப்போம். என்னங்க அது? என்னங்க அந்த சைடு? எந்த சைடுங்க போகிறது? ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட ஊரோட இந்த சீனு. இது வந்த வழியிலே வர மாதிரி இல்லை. சரிங்க, திரும்பி போவோம் அந்த சைடு. ரைட்டு கைஸ், வந்து ஸ்க்ரீன் உங்களுக்கு வந்து நல்லாவே தான் தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னன்னு தெரில, நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரில. எனக்கு சூப்பராகவே இருக்குது கிளாரிட்டிலாம். ஒரு PS2ல விளையாடுற கிளாரிட்டி ஒரு அந்த இது கிடைக்குது எனக்கு. ஸோ இந்த சைடு போய் பார்ப்போம், அதுக்கு அடுத்து அந்த சைடு போவோம். இங்கே ஒருத்தவன் இருக்கான், மீட் பண்ணுவோம் வாங்க. சின்ன பையன் மாதிரி தெரியுது கைஸ், என்ன பேசுகிறான்னு கேட்போம். நமஸ்காரம். வணக்கம். உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கணுமே. என்னது? நடை உடையெல்லாம் பார்த்தா
ஒரு நாளைக்கு ஒன்று போல. நீங்கள் ரொம்ப ஜாலி டைப் மாதிரி தெரியுது. உங்கள் பேர் என்ன? சரியா சொன்னீங்க. இந்த ஊர்லேயே ரேஞ்சான ஆள் நான் தான். பாரு, நம்ம 2 பேர் ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரி இல்லை. நான் கோவிந்த், நீ என்ன கோவினே கூப்பிடலாம். சரி மச்சான், நான் அவினாஷ். ஆமாம், இந்த விளையாட்டு பேர் என்ன? உனக்கு கிரிக்கெட் தெரியுமா? ஓரளவுக்கு. ரொம்ப ஒன்றும் பெரிய விசிறியெல்லாம் கிடையாது. இது கிரிக்கெட்டுக்கு தங்கச்சி மாதிரி. ஆனா என்ன, பவுலரும் நானே, பேட்ஸ்மேனும் நானே. சரி சரி. இது கெத்து விளையாட்டு. ஆட வரியா? ஹோ, ஒரு வாட்டியாவது முயற்சி செய்யலாம்ல. சரி பரவாயில்ல, நீ எப்போ வேணுனாலும் திருப்பி வந்து விளையாடலாம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா எப்போனாலும் வரலான்றாங்க எல்லாரும், அதான் சொல்கிறாங்க. ரைட்டு பார்த்தீங்கன்னா அந்த சைடு போய் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடு, கொஞ்சம் இதெல்லாம் ஸ்பீட் பண்ணி வச்சுருக்கேன். பேசுகிறது தான் வாங்க கேட்போம். ஸோ அதான் ஸ்பீட் பண்ணி வச்சுருக்கேன். ரைட்டு, இவன் என்ன பேசுகிறான்னு கேட்போம். நமஸ்காரம். வணக்கம். மன்னிச்சுக்கோங்க, இது 2ல் எது எப்போ சொல்லணும்னு எனக்கு தெரியாது. குழப்பம். முடியாதது எதுவுமே இல்லை. அருமையான ஷூ. ஆமாம், உங்களை பார்த்தா ஊருக்கு புதுசு மாதிரி தெரியுது. ஆமாம், புதுசு தான். நான் யூஎஸ்லேருந்து வந்திருக்கேன். என் பேர் அவினாஷ். இந்த சின்ன கிராமத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். ரொம்ப நன்றி. உங்கள் பேர் என்ன? நான் கோபால். நண்பர்கள் கோபின்னு கூப்பிடுவாங்க. ஓ சரி. என்ன பண்ணிட்டு இருக்கேங்க? இது என்ன விளையாட்டு? என்னை கோபின்னே கூப்பிடுங்க அவி. இது காத்தாடி சண்டை. இது எல்லா வயசு பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச விளையாட்டு. என்ன பிடிச்சிருக்கா? விளையாடுறீங்களா? பார்க்க தான் கஷ்டமாக இருக்கும், ஆனால் இந்த விளையாட்டை விளையாட ஆரம்பித்தா கண்டிப்பாக பிடிக்கும். எப்போ வேணும்னாலும் வாங்க, நான் உங்களுக்கு விளையாட சொல்லித்தரேன். வணக்கம் அவி. என்ன விளையாடுறீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லாத்தையும் 2ல் எது எப்போ சொல்கிறதுன்னு தெரிலன்றான். அப்படி என்ன தான் சொல்லுவானோ தெரில கைஸ். ரைட், இப்போ அந்த சைடு போயாச்சு, இந்த சைடு போயாச்சு, அங்கிட்டு போகணுமா? எங்கிட்டுங்க போகிறது? எங்க கைஸ், எங்கிட்டு இருக்குன்னே தெரில வழி. சரி ரைட்டு, கிருட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வழியை தெரியாமல் நிற்கிறேன். ஓகே, இப்போ அங்கிட்டு வந்தோம். ஓகே, இந்த சைடு போய் பார்ப்போம். இங்கே ஏதோ வழி இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, கபடி கைஸ். இது கபடிக்கான கோடு தான். எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும், கபடிக்கான கோடு தான் கைஸ். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேசுவீங்க கிளிச் ஆகுதுங்க. ஸோ இதெல்லாம் ஸ்டோரி காட்டுறேன் கைஸ், ஓகேவா? ஸோ உங்களுக்கு இது ஸ்டோரி வேணுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போடுறேன். ஏன்னா கிளிச் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தாலும் நல்லா இருக்கா, ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே கைஸ். ஓகே, இப்போ நம்ம நேராக மேட்ச்குள்ளே போயிடலாம். அவங்ககிட்ட எஸ் சொல்லிட்டேன், கபடி விளையாட போகிறோம் இப்போ நம்ம வந்து. ஸோ பார்த்தீங்கன்னா ஓகே, நம்மளுக்கு வந்து நிறைய இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பவுண்ட்ரி என்னென்னமோ போட்டிருக்காங்க. ரைட், நம்மளுக்கு வந்து கபடி விளையாட தெரியும் பேசிக்காகவே. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணியாச்சு. ரியலாகவே கபடி விளையாடுவோம். ஸோ அதனால் வந்து ஸ்கிப் பண்ணியாச்சு. ஓகே, ஸ்கிப்பு. ரைட்டுங்க. இப்போ வந்து R1 கொடுத்தா கொஞ்சம் ஸ்பீடாக வந்து மூவ் ஆகும் போல். ஸோ ஓகே வகை சார். ரைட், இப்போ போகிறோம், பிடிக்கிறோம், வாரோம். ஓகே வகை. இது நீங்கள் பாருங்கள், இப்போ பாருங்கள், இப்போ கபடியை மட்டும் வரல. ஏன்னா நம்மளுக்கு ரியல்லே வந்து சூப்பராக விளையாடுவோம். இதில் இதை வேறு கொடுக்குறாங்கன்னா வேறு லெவலில் மாஸ் பண்ணலாம் பாருங்கள். இப்போ ஓகே, டேக்கிள் பண்ணுறதுக்கு வந்து ஓகே, ரைட்டு காலுக்கு பாக்ஸ், ஓகே லெங்ஸ். ஓகே கைஸ், அந்த கபடி கபடின்னு சொல்லுவான்ல, அப்போ வந்து மூச்சு இழுத்து பிடிச்சி தான் பண்ணுவான். ஸோ என்னங்க இது வந்தோடனே பிடிச்சாங்க. இவ்வளோ ஸ்லோலாம் போனால் அவ்வளோதான் வேஸ்ட்டுங்க கைஸ். ஸ்பீடாக தான் நீங்கள் அது ஏற மாட்டேங்குது. நண்பர்களே அடிச்சிட்டாங்க முடிச்சு சொல்லி பிடிச்சி. சரி ரைட்டு, கூட்டத்தில் அடுத்த ஆள் அனுப்புவோம். அங்கே பாருங்க கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க பாட்டுக்குது. என்னையா நடக்குதுங்க? ஓகே ரைட்டு, நெக்ஸ்ட் ஒரு ஆள் போகிறாப்புல அவர் அனுப்பி விட்டாச்சு. இவர் தாங்க, இவர் பிடிக்கிறாரான்னு தெரியல. இவர் என்னமோ பண்ணுறாப்புல, வித்த காட்டுறாப்புல. எல்லாரும் விட்டுருங்கப்பா. வெளியில் போயிட்டாப்புல, அவுட்டு. நெக்ஸ்ட்டு வேறு யார் இருக்கா நம்ம டீமோட பவர் ஆள்? ஸோ இங்கே ஒரு தப்பில் இருக்கார். சரி அனுப்பிவிடுவான். ஸ்டார்ட் த பிஜிஎம். டடக்கு 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 டன் டன் டடக்கு 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 டன் 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 டன். சரி ரைட்டு, இது என்ன பிஜிஎம்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான், போட்டாங்க, முடிச்சுங்க, சொல்லி முடிச்சு. 4 பேர் அவுட்டுங்க. வெளியில் வந்துருக்கலாம்ல இப்போ நான். ஸோப்பா எனக்கு ட்ரிக்கே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் முடிச்சு விட்டுருக்கலாம். சரி விடுங்க, பிஜிஎம் போடுவோம் இப்போ.
பரவாயில்லையே. இந்த விளையாட்டோட வித்தியாசமான விதிகள் நான் ரொம்ப பிடிச்சிருக்கு. உதாரணத்துக்கு மூச்சு பிடிச்சு விளையாடுது. ஆமா, எனக்கும் தெரியும். இந்த விளையாட்டை கண்டுபிடிச்சதே எங்க முன்னோர்கள் தான். அட நிஜமாவா? நிஜமா? உனக்கு மகாபாரதம் பத்தி தெரியுமா? ஆமாம் தெரியும். அந்த மகாபாரத யுத்தத்துல அர்ஜுனனின் மகன் அபிமன்யுக்கும் 7 வீரர்களுக்கும் பெரிய சண்டை நடக்கும். இன்னும் சொல்ல போனா எதிர் அணிய எதிர்பாராத விதமா தாக்கி ஜெயிக்கிறது என்ற கருத்தே மகாபாரதத்திலிருந்து தான் வந்தது. அப்படியா? ஆச்சரியமா இருக்கே. சொன்னதுக்கு நன்றி. எனக்கு முக்காவாசி எல்லா விஷயமும் தெரியும். இந்த ஊரிலேயே என் அப்பாவுக்கு அடுத்த அறிவாளி நான் தான். அடுத்த தலைவனும் நான் தான். எல்லா விஷயமும் தெரியும்னு சொன்னேன். எனக்கு இந்த கிராமத்தை பற்றி கொஞ்சம் சொல்றியா? கண்டிப்பா. இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய குடும்பத்தோட வாரிசு நாங்க. இந்த ஊருக்கு நாங்க வந்தபோது ஊரு ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தது. எல்லாத்தையும் நல்ல நிலைக்கு கொண்டு வந்தவங்க நாங்க. நீங்க என்ன பாண்டவர்களோட வாரிசா இல்ல கௌரவர்களோட வாரிசா? என்னது? நீ தான் உன் முன்னோர்கள் தான் இந்த விளையாட்டு கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னிய. அதான் நீ பாண்டவர்களோட வாரிசோ கௌரவர்களோட வாரிசோ இருக்கணும்னு நினைச்சேன். இந்த நாட்டோட முன்னோர்களை தான் ஏன் முன்னோர்கள்னு பொதுவா சொன்னேன். ஒரு பெரிய குடும்பத்தோட நம்ம குடும்பத்தை சம்பந்தப்படுத்தி பேசினா நம்ம மதிப்பு கூடும் பாருங்க. அட இது என்ன சின்ன பிள்ளைத்தனமாலாம் இருக்கு? இல்ல, இத நானா சொல்லல. என்னோட குடும்பத்துல ரொம்ப நாளா இதத்தான் சொல்லிட்டு வராங்க. ஆனா அந்த கதையெல்லாம் இப்போ எதுக்கு? சரி, நம்ம அடுத்த முறை சந்திக்கச்சு சொல்ல. நண்பர்களை வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு என் யூடியூப் டாடா பப்ளிக்.